சென்னை திருவான்மியூர் மருந்தீஸ்வரர் கோவில். இது 12 சைவ ஸ்தலங்களில் ஒன்றாகும். இங்கு பொலிவுடன் எழுந்திருக்கும் சிவபெருமான் மருந்தீஸ்வரர் எனப்படும் பெயரே சொல்லுகிறது. மருந்து ஈஸ்வரன், நோய்களுக்கு மருந்தளிக்கும் தெய்வம். எனவே இந்த பெயர் இங்கு வந்தது. ஒரு காலத்தில் ஒருவருக்கு கடுமையான நோய். அவர் இங்கு வந்து சிவனை பிரார்த்தித்து இருந்தார். சிவபெருமான் அவருக்கு கற்பூரமும் பசும்பாலும் கலந்த தேவ மருந்து கொடுத்து குணப்படுத்தினார். அதன் பேரில் நோய்கள் தீர்க்கும் சிவன் என்ற இந்த பெயர் உருவானது. இங்கு வழிபடுபவர்கள் உடல் நோய், மனநோய், வாழ்க்கையில் தடைகள் எதுவாக இருந்தாலும் சரி, சிவபெருமான் தன் அன்பு அருளால் நிம்மதியும் நலனும் அருளுவார். இங்கே அருள் வைத்தியம் கிடைக்கும் என்றும் நம்பப்படுகிறது. பக்தர்கள் தங்கள் மருந்தை கும்பிடச் செய்து கொண்டு போகிறார்கள். அதை எடுத்தால் சிறப்பு பலன் கிடைக்கும் என்று நம்பிக்கை. இந்த கோவிலுக்குள் நுழைந்ததும் முன்பாகவே இருளை நீக்கும் தீப மேகம் போல அம்மனின் சன்னதி, திரிபுர சுந்தரி அம்மன். அங்கே நிற்கிறோம் என்றால் அம்மன் நம்மை நேராக பார்த்து சிரிக்கும் மாதிரியான ஒரு உணர்வு வரும். அடுத்ததாக சிறப்பாக காண கிடைக்கும் தரிசனம் மருந்தீஸ்வரர் சன்னதி. ரிஷி சிலைகள், பல புனித தல விருட்சங்களும் இங்கே உள்ளது. இங்கு உள்ள சதாசிவர் சந்நிதி ரொம்ப அரிதானது. அந்த சாந்த உணர்வு விவரித்து சொல்ல முடியாது. இந்த கோவிலில் நின்று ஓம் நமச்சிவாய என்று ஒரு முறை ஜெபித்தாலே அந்த ஒளி நம்மை முழுக்க தூய்மையாக்கும். இங்கு வந்து பிரார்த்தனை செய்தாலே மனம் முழுவதும் லேசாக ஒரு உணர்வு ஏற்படும். எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் இங்கு சென்றாலே எல்லாம் சரியாகிவிடும் என்ற நம்பிக்கை வரும். எல்லாம் ஈசனின் ஆற்றலால் தான். இங்கு கோவில் அருகே திருவான்மியூர் கடற்கரை அமைந்துள்ளது. அங்கு அடியில் அமர்ந்து சிவனின் நாதம் போல அலை சத்தம் கேட்பதா, அது நம் வாழ்க்கைக்கு ஒரு அமைதியான தருணம் மாதிரியான உணர்வு ஏற்படும். இங்கு அருள் பாலிக்கும் சிவபெருமான் மருந்தீஸ்வரர், நோய்களுக்கு மருந்தளிக்கும் ஈஸ்வரன். அதனாலேயே இந்த கோவிலுக்கு மருந்தீஸ்வரர் கோவில் என்ற பெயர் வந்தது. உடல், மனம், எண்ணம் என முழுவதையும் குணமாக்கும் சக்தி கொண்ட தெய்வம் இந்த மருந்தீஸ்வரர். இன்று அவருக்கு அன்னம், அரிசி, பால், தேன், கற்பூரம் என பல புனித பொருட்களால் அபிஷேகம் செய்யப்படுகிறது. இதுவே அன்னாபிஷேகம். மிகவும் சிறப்பான ஒரு நாள். அன்னம் என்பது சாதாரண உணவு அல்ல, உயிருக்கு ஆதாரம், பூமியின் அருள் என்று வேதங்களில் சொல்லப்படுகிறது. அன்னமே பிரம்மம், அன்னமே பரம தெய்வம். இந்த அன்னத்தை சிவபெருமானுக்கு அர்ப்பணம் செய்வது உலகிலுள்ள அனைத்து உயிர்களும் பசியின்றி வாழட்டும் என்ற தெய்வீக பிரார்த்தனைதான். இந்த புனித நாளில் பக்தர்கள் தங்கள் மன திருப்தியோடு அரிசி, பால், தானியங்கள் கொண்டு வந்து அன்புடன் சமர்ப்பிக்கிறார்கள். அதனை கொண்டு சிவலிங்கம் முழுவதும் மணக்கும் அன்னம் பூசப்படுகிறது. அந்த காட்சி, மனமும் தெய்வீக ஒளியும் சிவனின் அருளும் எல்லாம் ஒன்றாக கலந்து இதயம் நனைக்கும். அன்னாபிஷேகத்தின் பயன், இதனால் கிடைக்கும் அருள்
குடும்பத்தில் செழிப்பு, உடல் மன ஆரோக்கியம், சாந்தி, சமாதானம், தடை நீக்கம், நல்வாழ்வு. பசி மறையும் உலகம் வேண்டும், நன்மை நிரம்பிய எண்ணங்கள் வேண்டும். அதற்கான ஆன்மீக விதைதான் இந்த அன்னாபிஷேகம். இன்று கோவிலில் சிவனின் ஓம் நம சிவாய என்னும் நாதம் முழங்குகிறது. வேத மந்திரங்கள், ஓதும் சாமம், தீப ஒளி, பக்தரின் கண்ணீர் அனைத்தும் சேர்ந்து சிவனின் சந்நிதியில் ஒரு பரவசம் ஏற்படுகிறது. இந்த தருணம் அனுபவிக்கப்பட வேண்டியது, வார்த்தைகளில் விவரிக்க முடியாதது. இன்று இந்த பாக்கியமான அன்னாபிஷேக தரிசனத்தை நீங்கள் பார்க்கும் நேரம் அருள் பொழியும் நேரம். மருந்தீஸ்வரரே, நம் வாழ்வில் ஆரோக்கியம், அமைதி, அன்பு, செழிப்பு அனைத்தையும் கொடுக்க வேண்டுகிறோம். நம் வீடுகளில் எப்போதும் அன்னம் குறையாமை, பசி வராமை, நன்மை பொங்க இறைவனை வேண்டுவோம். ஓம் நம சிவாய.